நாம நம்மளோட சின்ன வயசுல யாரு என்னன்னே தெரியாம நம்மளை விட 10-15 வயசு அதிகமானவங்களோட அன்பா பேசி பழகிருப்போம். அவங்க பாக்குற வேலையோ இல்ல அவங்க கிட்ட இருக்கிற வாகனமோ ஏதோ ஒண்ணு நம்மள அவங்கள நோக்கி ஈர்த்திருக்கும். அந்த மாதிரியான நட்பு எந்த விதமான ஜாதி மத பேதமோ எதுவும் இல்லாம நமக்கும் அவங்களுக்குள்ள மலர்ந்திருக்கும். அப்படியான ஒரு குழந்தை பருவத்து நட்பை பத்தினதுதான் ரவீந்திரநாத் தாகூர் எழுதின காபூல்காரன்கிற கதை. வாங்க அந்த கதையை கேட்கலாம். இது கதைகளி உலக கதைகள் ஒரே இடத்தில். மினிங்கிற அந்த 5 வயசு பொண்ணு பிறந்து 1.5 வயசுல இருந்துதான் பேச ஆரம்பிச்சா. அவ பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வாயை மூடவே இல்லை. அந்த விஷயம் மற்றவங்க எல்லாருக்கும் சரிப்பு ஏற்படுத்தினாலும் அவளோட அப்பா அவ பேசுறத ரசிச்சு கேட்பாரு. உலகத்திலேயே அப்போதைக்கு அவ அப்பா மட்டும்தான் அவளோட பேச்ச அந்த அளவுக்கு ரசிக்கிறவரு. அவளோட அப்பா ஒரு எழுத்தாளர். அவரோட அறையில உட்காந்து கதைகள் எழுதிட்டு இருப்பாரு. இப்படியா ஒரு நாள் அவரோட நாவலோட 17வது அத்தியாயத்தை எழுதிட்டு இருக்கும்போது மினி அவர் பக்கத்துல வந்து உட்கார்றார். அப்பா, போலோ சொல்றான், வானத்துல நிறைய யானைங்க சேர்ந்து நீரை இறைக்கிறதால தான் மழை பெய்தான். இதை கேட்ட அவங்க அப்பா, அப்படின்லாம் இல்லம்மான்னு பதில சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவ அது எதுக்கும் வெயிட் பண்ணாம இன்னொரு கேள்வியை கேட்பா. அப்பா, அம்மா உனக்கு யாரு? அதுக்கு அவங்க அப்பா, என் அத்தை பொண்ணுன்னு மனசுக்குள்ள யோசிச்சு, போமா நீ போய் போலோவோட விளையாடு அப்படின்னு சொல்லவும் மினி அங்கிருந்து எந்திரிக்கிறார். எந்திரிச்சு ஜன்னல் வழியா வெளியே பார்த்தவ, காபூல்காரா காபூல்காரா அப்படின்னு கத்திட்டு வீட்டு வாசலை நோக்கி ஓடுறா. என்னடான்னு அவங்க அப்பா ஜன்னல் வழியா பார்த்தா, வெளியே நெட்டையான உருவமும் அழுக்கான கால் சட்டையும் அணிஞ்சபடி தோல்ல ஒரு கனமான பையோட ரஹ்மத்துங்கிற அழைக்கப்படுற ஒரு ஆங்கூர், அதாவது உலர்ந்த திராட்சை மற்றும் பாதாம் போன்ற பொருட்களை விற்கக்கூடிய ஒருத்தன் அவங்க வீடை நோக்கி நடந்து வரான். அப்பாவுக்கு எங்க இவன் எல்லா லக்கேஜையும் நம்ம வீட்டு வாசலில் இறக்கி வச்சுருவானோன்னு பயம். நாவலோட 17வது அத்தியாயத்தை இன்னைக்கு எழுதி முடிக்க முடியாது போலயே அப்படின்னு அவரும் வாசலை நோக்கி போறாரு. ஆனா அதுக்குள்ள காபூல்காரன் தன்னோட பைய கீழே இறக்கி வச்சிருந்தான். அவனை பார்த்த அப்பா, சரி வீடு வரைக்கும் வந்துட்டான், இங்க ஏதாவது வாங்கணுமேன்னு கொஞ்சம் பதாமும் கொஞ்சம் உலர்ந்த திராட்சையையும் பணமா கொடுத்து வாங்குறாரு. பணத்தை வாங்கின காபூல்காரன் வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தபடி, அந்த சின்ன பொண்ணு எங்க அப்படின்னு அப்பாட்ட கேட்கிறான். அப்பாவும் காபூல்காரனை பார்த்து பயந்து போயிருந்த மினியோட பயத்தை போக்கணும்னு அவளை வெளியே கூப்பிடுறாரு. மினியும் வந்து காபூல்காரனை பார்க்கறான். நெட்டையான அந்த காபூல்காரன் குனிஞ்சு அந்த சின்ன பொண்ணு முன்னாடி கொஞ்சம் பதாமையும் கொஞ்சம் உலர்ந்த திராட்சையையும் நீட்டுறான். ஆனா அதை வாங்கிக்காத மினி சந்தோஷத்துல அவ அப்பாவோட முழங்கால்களை கெட்டியா பிடிக்கிறான். இப்படிதான் இவங்களுக்குள்ள முதல் சந்திப்பு நடக்குது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வெளியே இருந்த சில வேலைகளை செய்யறதுக்காக அவங்க அப்பா வாசல்ல வந்து பார்க்கும்போது மினி கதவுக்கு வெளியே தட்டியில உட்கார்ந்தபடி என்னென்னமோ தீவிரமா பேசிட்டு இருந்தா. கீழே குனிஞ்சு பார்த்தா நெட்டையான அந்த காபூல்காரன் அவ காலடியில உட்கார்ந்து அவ சொல்ற கதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தான். இந்த காபூல்காரனோட உண்மையான பேரு ரஹ்மத். அவன் ஆப்கான் நாட்டை சேர்ந்தவன். அங்க இருந்து இந்த உலர்ந்த திராட்சைகளையும் பதாம் பழங்களையும் விற்கிறதுக்காக கல்கத்தாவுக்குள்ள வந்திருந்தான். அவ கேட்குற கேள்விக்கெல்லாம் அவனும் அவனுக்கு தெரிஞ்ச பங்களா மொழியில ஏதோ பதில சொல்லிட்டு இருந்தான். மினிக்கு ரொம்ப சந்தோஷம். அவ அப்பாவுக்கு அப்புறமா இன்னொருத்தர் அவளோட பேச்ச இவ்வளவு உன்னிப்பா கேட்டு ரசிக்கிறது. அப்போதான் அப்பா ஒரு விஷயத்த கவனிக்கிறார். மினி அணிஞ்சிருந்த சட்டையோட மடிப்புல கொஞ்சம் உலர்த்த திராட்சையும் பதாமும் இருந்துச்சு. உடனே அவரு காபூல்காரனை பார்த்து, சரி நீ இந்த மாதிரிலாம் அவளுக்கு கொடுக்காத அப்படின்னு ஒரு அரணாவை தூக்கி காபூல்காரனோட கையில கொடுக்குறாரு. அவனும் அதை வாங்கி வேற வழி இல்லாம பைக்குள்ள போட்டுக்கிறான். அப்பாவும் வெளியே இருந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்குள்ள வரவே மினியோட அம்மா அவளை திட்டிட்டு இருந்தாங்க. எங்க இருந்து உனக்கு இந்த அரணா வந்துச்சு? இல்லம்மா, நான் காபூல்காரர் தான் கொடுத்தாரு. ஓ, அவன்கிட்டையும் போய் பிச்சை எடுக்கிறியா அப்படின்னு தான் கொடுத்த அந்த அரணா இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்குன்னு அப்பா உணர்றாரு. உடனே மினி அங்கிருந்து அழைச்சிக்கிட்டு வெளியே போயிடுறாரு. இப்படியா காபூல்காரன் மினியை தேடி வர்றதும், காபூல்காரனை பார்த்ததுமே மினி ஏ காபூல்காரா அப்படின்னு கத்திக்கிட்டே வெளியே போய் ஓடுறதும், அந்த வாரம் ஃபுல்லா நடந்த கதையை அவங்க கிட்ட சொல்றதும்னு அவங்களுக்கு மத்தியில் இருந்த நட்பு கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. காபூல்காரன் அங்க வரும்போது மினியை பார்த்து, நீ எப்போ உன் மாமனார் வீட்டுக்கு போவ? அந்த கேள்வியோட உண்மையான அர்த்தம் புரியாத மினி, நீ எப்போ உன் மாமனார் வீட்டுக்கு போவ அப்படின்னு காபூல்காரனை பார்த்து கேட்பா. அதுக்கு காபூல்காரன், என் மாமனார என் 2 கையாலையும் நெருக்கி கொள்ளுவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கை செய்கையோட அவளுக்கு பதில் சொல்லுவோம். இப்படி இருக்க அப்பா ஒரு நாள் அவரோட ரூம்ல உட்காந்து
எழுதப்பட்ட தன்னோட நாவலை சரி பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்க அவரோட வீட்டுக்கு வெளியே ஏதோ பலமான சத்தம். போலீஸ்காரங்க காபூல்காரனை இழுத்து கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. என்னடா இது, போலீஸ்காரங்க காபூல்காரனை கூப்பிட்டு வர்றாங்களேன்னு அப்பா வீட்டுக்கு வெளியே போய் கூட்டத்தில் இருந்த போலீஸ்காரங்க கிட்ட கேட்குறாரு. அதுக்கு காபூல்காரன் கிட்ட இருந்து வாங்கின கடனை ஒருத்தர் அடைக்காததால அந்த கோவத்துல காபூல்காரன் அவனை கத்தியால குத்திட்டானான். காபூல்காரனோட சத்தம் கேட்டு மினியும் வீட்டுக்கு வெளியே ஓடி வந்து பார்க்குறா. காபூல்காரனை பார்த்து, உன் மாமனார் வீட்டுக்கு எப்போ போவ அப்படின்னு கேட்க, காபூல்காரன், நான் மாமனார் வீட்டுக்கு தான் போகிறேன், ஆனால் என் கையை கட்டி போடலைன்னா அவனோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருப்பேன்னு அவகிட்ட சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறான். இப்படியா வருஷங்கள் ஓடுது. அப்பாவும் ஏதோ ஆப்கானோட ஒரு மலை கிராமத்துல இருந்து வந்த அந்த காபூல்காரனை மொத்தமாக மறந்துடுறாரு. மினியும் வளர்ந்து பெரிய பொண்ணா மாறுறா. மினிக்கு கல்யாண வயசு வருது. ஒரு நவராத்திரி அன்னைக்கு மினியோட கல்யாணத்தை அவங்க அப்பா உறுதி செஞ்சிருந்தாரு. இப்படியா கல்யாணம் அன்னைக்கு நிறைய விருந்தினர்கள் வர்றதும் அவங்க சாப்பிட்றதும் பாட்டு பாடுறதும் அப்படின்னு அந்த நாள் கோலாகலமா போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கதான் அப்பா சாயந்தரம் நேரமா சில கணக்குகளை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ காபூல்காரன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவர் முன்னாடி வந்து நிற்கிறான். உடனே அப்பா, ஹே ரஹ்மத், நீ எப்போ ஜெயிலிருந்து விடுதலையான அப்படின்னு கேட்க, காபூல்காரன் ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னு அவருக்கு பதில் சொல்கிறான். உடனே அப்பாவோட மனசுல பல எண்ணங்கள் உதயமாகுது. இதுவரைக்கும் நான் ஒரு கொலைகாரனை என் கண்ணால் பார்த்ததே இல்லை. ச, இப்படியா என் பொண்ணோட ஒரு விசேஷ நாள் அன்னைக்கு இவன் வீட்டுக்கு வந்துட்டானேன்னு அவனை போயிட்டு அப்புறமா வர சொல்றாரு. காபூல்காரனும் அங்கிருந்து கிளம்புறான். கிளம்புறவன் திரும்ப அப்பா கிட்ட வந்து, நான் மினியை மட்டும் ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடட்டுமான்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா, அவளெல்லாம் இன்னைக்கு பார்க்க முடியாது, வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு, நீங்கள் போங்க அப்படின்னு ரஹ்மத்தை அங்கிருந்து அனுப்புறாரு. திடீர்னு அவர் மனசுக்குள்ளே எதுவும் தோணவே, சரி குழந்தைய பார்க்கணும்னு தானே நினச்சான், கூப்பிட்டுருவோமான்னு நினச்சி அவனை கூப்பிட்றதுக்குள்ளேயே ரஹ்மத் திரும்ப வரான். வந்து கொஞ்சம் பதாமையும் உலர்ந்த திராட்சையையும் அவரோட கையில் கொடுத்து அதை மினிட்ட கொடுக்கறதுக்காக சொல்கிறான். உடனே அப்பா அவர் பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அவன் கையில் கொடுக்குறாரு. கொடுத்ததும் ரஹ்மத், எனக்கு உங்கள் பணம்லாம் வேணாம், எனக்கும் மினிய மாதிரியே ஒரு சின்ன பொண்ணு இருந்தா இங்கே பாருங்க அப்படின்னு அவரோட சட்டைக்குள்ளே இருந்து ஒரு காகிதத்தை எடுத்து அப்பா கிட்ட கொடுக்குறான். அந்த காகிதத்தை விரித்து பார்த்தா உள்ள ஒரு சின்ன பொண்ணோட மையாலான கை விரல்களோட தடம் இருக்குது. அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ இல்லை, வெறும் ஒரு காகிதத்தில் இருந்த மை பூசப்பட்ட கைகளோட கைத்தடம். நான் என் பொண்ணை நினச்சி தான் மினிக்கு எப்பவும் வந்து பாதாமையும் உலர்ந்த திராட்சையையும் கொடுத்துட்டு இருந்தேன். அதனால எனக்கு இதுக்கு பணம் வேணாம் அப்படின்னு சொல்லவே அப்பாவோட மனசு கரையுது. அவரும் ஒரு அப்பா தானே. உடனே மினியை கூப்பிடுறாரு. மினியும் அங்கே வந்து காபூல்காரனை பார்க்குறான். ஒரு வளர்த்த பொண்ணா மினியை பார்த்ததும் காபூல்காரன், என்ன உன் மாமனார் வீட்டுக்கு போறியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மினி வெக்கத்தில் வேற பக்கமாக திரும்பிடுறா. அது அவள் அப்பாவுக்கு சின்ன வயசில் காபூல்காரனை முதல் முறையாக மினி பார்த்ததை ஞாபகப்படுத்துது. மினி அங்கேருந்து போகவே காபூல்காரன் அப்படியே அங்கே உட்கார்றான். உட்கார்ந்து, என் பொண்ணும் இப்போ வளர்ந்துருப்பாள்ல, அவளை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்போ நான் போனேன்னா பழசு மாதிரி அவளோட விளையாட முடியாதுன்னு தன்னோட சோகத்தை வெளிப்படுத்துகிறான். உடனே மினியோட அப்பா எந்த விதமான யோசனையும் இல்லாமல் ஒரு பெரிய பணக்கட்டை எடுத்து அவன் கையில் கொடுக்குறாரு. கொடுத்து, நீ போய் முதல் வேலையா உன் பொண்ணை பாரு அப்படின்னு காபூல்காரனை வழி அனுப்புகிறார். அந்த பணம் அவரோட பொண்ணு கல்யாணத்தில் பந்தலுக்குள்ள மின் விளக்கு போடுறதுக்காக வச்சிருந்த பணம். மினியோட கல்யாணம் அன்னைக்கு பந்தலுக்குள்ள மின் விளக்குகள் எரியலைனாலும் அதிலிருந்து கொஞ்சம் காலம் கழிச்சு ஆப்கானோட மலை கிராமத்தில் அந்த அப்பாவோட மனசில் தன் பொண்ணை ரொம்ப காலத்துக்கு அப்புறம் பார்த்த சந்தோஷம் ஒளியை வீசிட்டு இருந்துச்சு. நான் இந்த கதையை எப்படி பார்க்குறேன்னா, என்னதான் வேற வேற நாடு, வேற வேற மதம், வேற வேற மொழின்னு பிரித்தாலும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அன்பு ஒன்று தான். இந்த கதை பற்றியான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே இன்னும் சுவாரஸ்யமான அழகான சிறுகதைகளை கேட்கணுன்னா கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஹாரி, இது கதைகளி. மீண்டும் இன்னொரு கதையோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.